குட்டியாக்கா வெள்ளம் என்ன எப்படி வருது உனக்கு கதை தெரியுமா? குழப்பம் லாலுமே பொண்டாட்டி போட்டு இருந்ததே பாதி கவரிங், பாதி முக்காவாசி கவரிங். ஃப்ரிட்ஜ் கொண்டு வச்சிருக்கானுவலாம். பேக்ல சிலிண்டர் அந்த கேஸ் உண்டு இல்ல அது இல்ல, வாஷிங் மிஷின் கொடுத்துருக்கானுவ. படம் கட்டு கல்யாணம் செலவு எடுத்துருக்கான். ஸ்டுடியோக்கு கொடுத்துருக்கான் 60,000 ரூபாய். என்னத்துக்கு? சின்ன பையனோட கேமரா கொடுத்து எடுக்க சொல்லப்படாம். பணம் வெளிநாட்டு பணம் ஆறாடியும் நானும் வச்சேன்ல. ஆளு ஒழிப்பு அந்த பையனை எடுத்தது இவனுவா அந்த நல்ல ஒரு பிள்ளை அந்த பையில கட்டி கொடுத்து தொலைச்சாங்க. பெண்ணு உலகத்துல ஒருத்தனும் கட்டல. சாரிய கொண்டு இப்படியே நடக்கான், அடியே நடக்கான். நம்ம என்ன பேசிடப்படாது உடனே அது புதுசா அந்த குட்டி ஒண்ணும் செல்லாடி அப்படி கல்யாணத்துக்கு என்னத்தை போட்டிருந்தாங்க? வெளிநாட்டுல உண்டாக்கியானோ 70,000 ரூபாய் சம்பளம் வாங்கியானே. ஒரு அவியல்ல ஒரு உப்பு இல்ல, பருப்பு அரிசியோட பருப்பு நல்லா இருக்குமே. பைசா எப்படி பிரிஞ்சு தெரியுமா? 1,50,000 ரூபாய் பிரிஞ்சிருக்கு. நம்ம எண்ணுவோம் இல்ல, எவனும் அந்த பைசா வச்சதுக்குள்ள தகடு வச்சு கொடுத்துருக்காங்க. விளங்காத போட்டுன்னு ஒருத்தி 20 ரூபா வச்சிருக்கா, ஒருத்தி 5 ரூபா வச்சிருக்கா. இவன் அப்பே சென்னையில உடனே வாங்கி பிரிச்சா என்ன எவ்வளவு எப்படி தாரான்னு தெரியும். 5 ரூபாயா கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்ல குடும்பம் இந்த பயமட்டம் தான் அப்படி கலைச்சாடா. சரி நீ வந்தாச்சு, நல்லா இருக்கட்டும் பிள்ளை, நல்லா இருக்கட்டும். பெண்ணு கொள்ளலாம், அந்த பெண்ணு கொள்ள அந்த பையன் ஒழுங்கா வச்சு பார்த்தான்னா அது கடைசி கால வரையும் கஞ்சி ஊத்து. வீடு நம்பர் 159 இதுதான். அக்கா அது யாரு? என்ன யார்கிட்ட அது? அக்கா வீடு 159. நான் பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருந்து வரேன். சரி, உங்களுக்கு தண்ணிக்கு பைசா கட்டல ஒரு மாசம் மாட்டு 500 ரூபாய் ஃபைன் சேர்த்து 1,700 ரூபாய் நாளைக்கு கட்டணும். நாளைக்கு லாஸ்ட் டேட். 1,700 இந்த பைப்ல தண்ணி வருதானே? அது பைப்ல தண்ணி வருதானே? அக்கா நான் என்ன வேலையை நான் பாக்கி நீங்க வேலை மழை பஞ்சா தண்ணி விடுதி இல்ல. உங்க விருப்ப அளவுக்கு அது என்னத்த பொடிக்காது ஒரு பொடி போடுவானு இல்ல, ப்ளீச்சிங் பவுடர். பின்ன கழுவண்டாமா? கழுவு உன விருப்பத்தை கழுவுவியா நீ? கழுவு மட்டும் கிட்ட செல்லப்படாது. நீ கழுவ போறோம் கறி மனம் மாறுது. ஓல்டு பிசு வெள்ளம் பூத்தியா செத்தது யாரு கொண்டு தெரிவா? அக்கா அதெல்லாம் நீங்க பஞ்சாயத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. என்ன நடந்து பஞ்சாயத்துல உள்ளதல்ல அது என்ன வேலை உள்ளதல்ல. நீ எனக்கு அது போல அக்கா இங்க அந்த பக்கம் ரோட் இட்டுறியானுவா. இங்க உள்ள பாவங்களா அதுல மூடி இருக்குல? நாங்க பாவங்களால உனக்கு மூடிட்டு இருக்கு. ஆமா மூடிட்டு இருக்குல. மேல இந்த பைப்புன்னு தோண்டுதியடே. தோண்டிட்டே இருக்குதியா. இந்த வாரல எத்தனை வீடு இருக்கு? எல்லாரும் கனெக்ஷன் கொடுக்கண்டாமா? நாங்க அப்ப என்னத்த ஒரே நாளைக்கு உனக்கு கனெக்ஷன் கொடுப்பு வேலையா? தோண்டினது மூடப்படாதே உனக்கு. என்ன ஆட்டோலையும் செய்யானோ சும்மா சவுண்ட் போடாதீங்க. நீங்க 500 ரூபாய்க்கு 1,700 ரூபாய் பில் ஒன்னும் கட்ட முடியாது. நீ போ. அதோட எனக்கு தெரியாது. நீங்க கட்டணும். எனக்கு கட்டணும். 500 ரூபாய் சேர்த்தா 1,700. இல்லன்னா உங்க பைப் வீட்டு கனெக்ஷன் நாங்க இது பண்ணுவோம். போ. நீ எப்படி பண்ணி நான் பாத்துக்கிட்டே. நீ போ. கோர்ட் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, எங்களுக்கு தெரியும். நீ போ. என்னட்ட நீங்க சூடாவி ஒரு இது காரியம் இல்ல. டேய் வீட்ல ஆளு வயில வந்து நீ இந்த ஒரு மாதிரி பஞ்சாயத்து ஆபீஸ்ல நான் வேலை பாக்கியம். நான் என்னட்ட மேல கையை வச்சா கை வச்ச என்ன செய்வ நீ? என்ன செய்வ நீ? என்ன செய்வ நீ? போலே இல்ல ஃபைன் அடிச்ச வந்திரியா? ஃபைன் இதுக்கு நீங்க அனுபவிப்பீங்க. அனுபவிச்சிருவான். பெயிரு தொட்டி வந்திரியா பில் அடிச்சு இஞ்சேரக்கா அவனே ஒரு பில். A few moments later. சார் வாங்க சார். சார் இந்த வீடு தான் சார். இதா? ஆமா சார். இந்த பைப்ல தண்ணி பிடிச்சிட்டு இருக்கு. பெட்டச்சலா? 2 லேடிஸ். மோம்பாத்தியா நீ? நான் பார்த்தேன். வீடுதா? இந்த வீடு தான். இந்த ஆளண்டா. டேய் யார் இது? இவர் ஒரு அரசா கதையாரியானா? அவர் இங்க வந்தப்ப என் பட்டச்சோள வெள்ளாரத்தை வீத்திருக்கவனே. ஆமா என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணு மனசுல நான் உங்களை பஞ்சாயத்து பைப்ல தண்ணி பிடிச்சிட்டு இருந்தேன். 2 லேடிஸ் உங்க வீட்டுல உள்ள உங்க ஒய்ஃப்னு நினைக்கி நான் அந்த பில்ல கொண்டு கொடுக்க வந்தேன். 500 ரூபாய் ஃபைனோட சேர்த்து நீ 2 நாள் தான் டைம் இருக்கு, எல்லா பைசாயும் கட்டுங்க. டைம் இல்ல பில்லையும் கிழிச்சு போட்டு ஏன்னா மேல வெள்ளம் கோரி வீத்தி குடத்துக்கு என்ன பரந்தரையில இருந்துச்சு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீ எல்லாம்? 1,700 ரூபாயில மேட்ரு முடிஞ்சு கட்டி இருந்தா இப்ப என்ன மேல என்ன அடிச்சு தண்ணி எல்லாம் கோரி வீத்திருக்கியா? இதெல்லாம் சேர்த்து ஃபைன் 10,000 ரூபாய். 2 நாளையில கட்டணும். என்ன 2 நாளை கட்டலங்க வீடு இருக்காது, மயிர் இருக்காது, பீஸ் எல்லாம் பிடிக்கிட்டு போ. நீ கண்டியா? நான் என்ன வீட்டுல பஞ்சாயத்து கணக்கு எடுத்தது இல்ல. என்ன வீட்டுல பஞ்சாயத்து கணக்கே இல்ல. இந்த ஊர்ல ஃபர்ஸ்ட் போர் போட்டது நான். அத போல நம்ம பெண்ணு கட்ட இல்ல. என்ன பெண்ணாட்டி நீ சொல்லியவா வந்தா? ஊர்ல அவ்வளவு வீட்டுல தண்ணி இல்லன்னா அவ்வளவு என்ன வீட்டுல வந்து எடுப்பாடுவா. இந்த பெண்ணு இல்லாதனால அவ்வளவு வந்து எடுத்துட்டு போட்டுன்னு சொல்லி முடியாது. கண்ட அவ்வளவு தாண்டி என்ன வீட்டுல வந்து ஃபைன் அடிச்சுட்டு கிடக்குறியா?